சொல்வதெல்லாம் உண்மை. இப்ப ஃபாத்திமா கூட வாழ போறீங்களா லட்சுமி கூட வாழ லட்சுமி கூட தான் மேடம் வாழ போறேன். நீ தான் வேணாண்டி சொல்றதுக்கு என்ன பொருளா? மேடம் என் பொண்டாட்டி தான். இல்ல அவ ஏத்துக்காம நீங்க புருஷன் ஆகவே முடியாது. புருஷனா கேளுங்க. ஆர்னிலேருந்து வரேன். வணக்கம். நான் வந்து நகால செய்கிறேன். சரி. கல்பாக்கத்தில் என்ன சொந்த ஊர். கல்பாக்கத்தில் லவ் பண்ணியிருந்தேன். லவ் பண்ணி அது சூசைட் ஆட்டேன்னு. சூசைட் ஆட்டேன்னு. சூசைடு ஆட்டேன்னு. தம்பி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. யார் அந்த பொண்ணு? எங்க பாத்தீங்க? கல்பாக்கத்தில் உள்ளது. அது என்ன வேலை பண்ணிட்டு இருந்தது? அது படிச்சுட்டு இருந்தது. லாஸ்ட்டில் கடைக்கு வந்திருந்தது. உங்களுக்கு எப்படி அவ்வளோ தெரியும்? கடை மூலியமாக தான் தெரியும். சரி. அப்போ அவங்க எனக்கு பழக்கமாகி அதுக்கப்புறம் நானும் அவங்களும் சூசைட் ஆட்டேன்னு. எதுக்கு? வாழ்கிறதுக்கு வழி தெரியல அப்படின்னு. ஏன் வழி தெரியல? எங்களுக்கு அந்த டைம் சேர்த்து வைக்கிறதுக்கு ஆள் யாரும் இல்லை. ஏன் உங்க வீட்டில் சொல்லலையா நீங்க? சொல்ல. ஏன்? டிஃப்ரெண்ட் காஸ்டா? பயந்துட்டு பண்ணீங்களா? என்ன பண்ணீங்க? நாங்கள் 2 பேரும் மருந்து குடிச்சிட்டோம். தைரியம் இல்லைன்னா எங்க காதலிக்கிறீங்க? பிரச்சனை வரும் தெரியாதா காதலிக்கும் போதே? என்ன நடந்தது? கொஞ்சம் எவ்வளோ நாள் லவ் பண்ணீங்க? என்ன நடந்தது? 1 வருஷமாக லவ் பண்ணியிருந்தோம். அதன் பிறகு வா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டேன் நான். சரி பண்ணிக்கலான்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் இல்லை நம்ம செத்துடலாம் அப்படின்னுச்சு. நீ ஒண்டியா சாவறன்னு வானா நானும் கூட வரேன். எதுக்கு செத்துடலாம் சொன்னா? அவங்க வீட்டில் வந்து பிரிச்சுருவாங்களாம். அதனால் ஏற்கனவே ஒன்று அவங்க சித்தப்பா பொண்ணு போயினதுக்கு அந்த மாதிரி தான் அவங்க அப்பா பிரிச்சுட்டாரான். அதே மாதிரி நம்மளை பிரிச்சுடுவார் அப்படின்ட்டு தான் அதை கூப்பிடுது. எப்படி 2 பேரும் ஒன்றா குடிச்சிங்களா? இல்லை ஒன்றா ஒரே இடத்துல தான் குடிச்சிட்டு. எங்கே போய்? அவங்க வீட்டாண்டியே. அப்புறம் அதுவும் வாயில் போட்டுச்சு, நானும் வாயில் போட்டுக்கிட்டேன் மருந்து. 2 பேரும் சாப்பிட்டு இதுவாகி போயிடுச்சு மேடம். மருந்து சாப்பிட்ட அப்புறம் என்னாச்சு? ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்தாங்க. யார் சேர்த்தாங்க? அந்த ஊருக்காரங்க. என்ன நடந்தது? மருந்து சாப்பிட்ட உடனே என்ன நடந்தது? என்ன நடந்தது? நான் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன் வீட்டுக்கு. என் வீட்டில் போயிட்டு நான் இருந்துறேன், நீ உங்கள் வீட்டில் இருந்துட அப்படின்ட்டு வண்டி வேகமாக போச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியாது. போனது மட்டும்தான் தெரியும். வீட்டுக்கு போய் படுத்தீங்களா? இல்லையே, போகிறதுக்கு அந்த இதுவை தாண்ட முடியலைங்க. அதுக்காட்டி என்ன ஆச்சுன்னு தெரியாது எனக்கு. வண்டியில் தான் போனேன். அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போயிட்டு ஊர் மக்கள்லாம் என்ட்ரு பண்ணியிருந்தாங்க. சேர்த்துட்டாங்க. சேர்த்து நான் வந்துட்டேன். சரி. அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு என்னாச்சு? அது ஹாஸ்பிட்டலே இறந்து போயிட்டாங்க. என்னை பார்க்க கூட விடலை. இதுதான் நடந்தது மேடம். எனக்கு உங்களை அரெஸ்ட் பண்ணாங்களா? என்னை அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க 3 மாதம். ஆனால் அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி. அதன் பிறகு என்ன ஏதுன்றது எனக்கு தெரியாது. கேஸ் வக்கீல் வச்சு வாதாடினாங்க. வாதாடி நான் வெளியே வந்துட்டேன். நான் வெளியே வந்துட்டு அப்படியே எனக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல. ஒரு கடையில் இருந்தேன். அப்படி கொஞ்சம் தப்பான வேலைக்கு போயிட்டேன். தப்பான வழிக்குன்னா? இந்த தண்ணி அடிக்கிறது அந்த பொம்பளை இது மாதிரி போயிட்டேன். அந்த பொண்ணு இறந்துட்டா. அதுக்கப்புறம் புழல் ஜெயிலுக்கு போனீங்க, திரும்ப வந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து தண்ணி பழக்கம் வந்தது உங்களுக்கு. அப்புறம் லேடிஸோட பழக்கம் ஆச்சா உங்களுக்கு? ஆமாம் மேடம். அதன் பிறகு நான் அப்படியே தண்ணி அடிச்சுக்கிட்டு அப்படியே பேஜாராகி நான் இப்படி வந்துட்டேன். வந்துட்ட பிறகு எனக்கு அமைதி எதுவுமே கிடைக்கல. எனக்கு கூட என் அப்பா அம்மா கூட எனக்கு அமைதியாக வரல. யாரும் இல்லைன்ற மாதிரி ஒரு அனாதை மாதிரி வந்துட்டேன். வந்துட்ட போது தான் இவ்வளோ தப்பும் நான் பண்ணிட்டேன். ஆனால் உங்கள் வீட்டில் தான் இருந்தீங்க? என் வீட்டில் இல்லைங்க. தனியாக இருந்தீங்க? தனியாக இருந்தேன். வேலைக்கு போயிட்டு இருந்தீங்களா? டெக்ஸ் இதில் போயிட்டு இருந்தேங்க, அம்பத்தூரில். அங்கே வேலை பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்த போது தான் அங்கேருந்தே குதிக்கலான்னு தான் போயிட்டேன். அப்போ எனக்கு ஒன்றுமே முடியாது. அடிக்கடி உடம்பு முடியாது போயிடும் போது நான் அங்கே போயிட்டேன். என் ஃப்ரெண்டு இட்டு போனேன் ஒரு இடம். அப்படியே போய் அதில் இருந்தது. எந்த இடத்துக்கு இட்டுன்னு போனார்? இந்த லாட்ஜுக்கு தான் இட்டுட்டு போனேன். அந்த தப்பான ஒரு விஷயம். அது எனக்கு அடிக்கடி சொல்லணுன்னா பேஜாராக இருக்குது. ஆகையினால அதுலேருந்து அப்படியே போயிட்டேன். அதன் பிறகு இந்த மாதிரி தப்பு நம்ம செய்யக்கூடாது. நம்ம இந்த மாதிரி வயதில் புள்ளியாக பிறக்கல, மீண்டும் நம்ம தப்பு செய்யக்கூடாதுன்றதால தான் இங்கே வந்துட்டு இவங்கள பார்த்து முடித்தேன். முடிச்ச போது இவங்களும் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க வாழ்ந்துட்டு அவங்க பேரு? அவங்க பேர் லட்சுமி. சரி, அவங்கள எங்க பாத்தீங்க? அவங்கள நான் அந்த இடத்துல தான் பார்த்தேங்க, வேலூரில் லாட்ஜில் பார்த்துனேங்க.
இங்கே தான் பொண்ணு இட்டுன்னு வந்தது அங்கே தான் பார்த்தனுங்க. அங்கே பிடிச்சிருந்தது எனக்கு. பிடிச்சிருக்க போது நான் உன் கூட தான் வாழ போகிறேன், உன் வாழ்க்கையெல்லாம் இப்படி சரியில்லாமல் இருக்குது, நானும் இப்படி தான் இருக்கேன், நம்ம 2 பேரும் நல்லா வாழ்வோம் அப்படின்னு தான் சொல்லி வாழ்ந்தது. சரி, முதல்ல பார்த்தப்போ நீங்கள் உங்களுக்கு எப்படி அவங்கள்ட்ட லவ் வந்தது? பார்க்குற போது அடக்கமாக உடக்கமாக இருந்தாங்க. சரி, எனக்கு பிடிச்சிருந்தது. குழந்தைங்க எனக்கு 3 இருக்குது, அது என் குழந்தை மாதிரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரின்னு சொல்லிட்டு தான் வாழ்ந்தாங்க. உங்க கூட வந்துட்டாங்க? வந்துட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டீங்க? கல்யாணம், தாலி கட்டிங்க? ஆமாம் மேடம். ஒரு நாள் பார்த்துட்டு தாலி கட்டிட்டீங்க? ஆமாம் மேடம். தாலி கட்டி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? ஆமாம், நான் தனியாக வீடு பிடிச்சி வச்சேன். உங்க வீட்டில் இல்லை? உங்க அப்பா அம்மாக்கெல்லாம் தெரியாது? யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் சொல்லிட்டேன், கல்யாணம் எனக்கு முடிக்கிறதுக்குன்னு சொன்னாங்க. இல்லை, எனக்கு கல்யாணம் வானான்னு சொன்னேன். எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாரு, ஹார்ட் அட்டாக் 2 முறை. சரி, பேச்சு தட்ட முடியாது, நாளைக்கு எதாக இருந்தாலும் நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு தான் அது முடித்தேன். அப்போ இந்த பொண்ணு? அந்த பொண்ணு இல்லைங்க. இவங்க ஒரே வார்த்தை கேட்டாங்க, எனக்கு மட்டுமா இருக்கிறேன்னு கேட்ட உடனே நான் அவங்கள அமுச்சு விட்டுட்டேன். சண்டை போட்டு நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டேன். அவங்களும் ஸ்டேஷன்லாம் போயிட்டு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து இது பண்ணிட்டாங்க. அப்போ எதுக்கு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை கெடுத்தீங்க? நான் கெடுக்கலையே, எனக்கு தான் என் வானன்னு சொல்லிட்டு இருந்தேன். என்னை ரொம்ப தொல்லை கொடுத்து தான் முடிச்சாங்க. 2 முறை ஹார்ட் அட்டாக்குன்னுவோம் நான் இது பண்ணேன். அந்த பொண்ணை நான் எடுத்தும் பார்க்கல. அந்த பொண்ணுகிட்டே சொல்லிட்டேன், உன்னை மனசார நான் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இவங்க கூட தான் இருந்தீங்க? இவங்க கூட தான் நான் எப்பவுமே இருக்கிறேன். சரி, அப்புறம் இப்போ அவங்க என் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்கிறாங்க. எவங்க? லக்ஷ்மின்றவங்க. இந்த பொண்ணு? ஆமாம். அவங்க ஏன் வாழல, எதுக்கு வாழலன்றது எனக்கு தெரியணும். நான் ஊருக்கு போனேன் வியாபாரத்துக்கு, சொல்லாத கொள்ளாத போயிட்டாங்க. அப்போ அந்த கோவத்தில் வார்த்தைகளை விட்டுட்டேன். அப்போ அந்த 3 பசங்க எங்கே இருக்கு? அவங்க ஆயா கூட இருக்குது. நீங்கள் வச்சுக்கல? நான் இல்லை. ஆம்பளை பசங்களா பொம்பளை பசங்களா? ஒரு ஆம்பளை பிள்ளை, 2 பொட்டை பிள்ளை. இப்போ நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணீங்கல்ல? ஆமா, அந்த பொண்ணு பிரிஞ்சு போயிட்டா? அவங்க போயிட்டாங்க மேடம். உங்களுக்கு எந்த கனெக்ஷனும் இப்ப கிடையாது. இப்போ லக்ஷ்மி கூட வாழணும்னு சொல்றீங்க. ஆனா உங்க கூட வாழ மாட்டேன்னு அவங்க வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட பேசி பார்க்கட்டும். சரிங்க. சரிங்களா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க. என் பேர் லக்ஷ்மி மேடம். எங்கள் அம்மா வீடு ஆரணி. எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகுது. எங்கள் ஃபஸ்ட்டு புருஷன், அவர் பேர் கண்ணன். அவர் காலையில் காலம் ஆகிட்டார். எத்தனை பேர் நீங்கள் கூட பிறந்தவங்க? எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, ஒரு தம்பி இருக்கா. நல்லபடியாக தான் கட்டி கொடுத்தாங்க? இல்லை, நான் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கினேன் அவரையே. கண்ணன்றவரை வேலை செய்கிற இடத்துலேருந்து. அவர் இருக்கும்போது அவருக்கு தண்ணி சாப்பிட்டு காலம் ஆகிட்டார். காலம் ஆகிட்டு இருக்கும். பசங்க இருந்தது அவங்களுக்கு? ஒரு பையன் 2 பொண்ணு இருக்குது. அவரோட பசங்க? ஆமாம் மேடம். சரி. அதுக்கப்புறம் வேலை செய்கிற இடத்துலேருந்து எனக்கு ஒரு பொண்ணு மூலியமாக தான் இவர் தெரியும், ஜாப்பர்ன்றவரை. அவங்க சொன்னாங்க, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு வேணாம், நான் 3 பசங்களை பேத்துவேன், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்லை, நான் பார்த்துக்கிறேன், உன் பசங்களாம் நான் பார்த்துக்கிறேன், கொல்றேன், நீ வேறு கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சொன்னதுக்கு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் இவரோட பழகுதுன்னா தப்பு தான் மேடம். நான் பண்ண பழகினீங்களா? அவர் வேற விதமால சொன்னாருமா? லாட்ஜில் தான் உங்களை பார்த்தேன்னு சொன்னார்? ஆமாம் மேடம், இவர் தான் கூட்டிகிட்டு போனார். வேற ஒரு பொண்ணு மூலியமாக என்னை கூப்பிட்டு போனாங்க. இவராக கூட தான் நான் போனேன். எனக்கு தெரியாது அந்த இடத்துக்கு தான் கூப்பிட்டு போவார் சொல்லி. அப்படி ஒரு விஷயமே உங்களுக்கு தெரியாது? தெரியாது மேடம், நான் போனதும் கிடையாது மேடம். ஆனால் இவராக கூட தான் நான் போனேன். வேற யாரா கூட? இவர் தான் கூட்டிகிட்டு போனார்? இவர் தான் கூப்பிட்டு போனார். சும்மா அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு உங்களை பரிச்சயம் பண்ணி விட்டுட்டாங்க? யாரு? அந்த ஃப்ரெண்டு கூட இருக்கிறவோ தான் அறிமுகப்படுத்திட்டாங்க. எதுக்கு லாட்ஜுக்கு போனீங்க? இவர் அதுக்கு முன்னே பழக்கம் மேடம். எனக்கு கோயிலாண்டு பேசணும், கொள்ளணும். அப்புறமேட்டு இந்த பொண்ணு சொல்லிச்சு, அவங்க நல்லவங்க தான், நீங்கள் ஒன்றையும் பேசிக்கோ, கொண்டுக்கோ, அவங்க நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு. அப்புறம் எனக்கு இந்த பொண்ணு மேலே நம்பிக்கலாம். இவர்கிட்டே நான் கேட்டேன், என்னன்னா நீ செய்வீங்களா, எனக்கு 3 பசங்க இருக்குது, எல்லா பிரச்சனையுமே இவர்கிட்ட சொன்னேன் மேடம். சொன்னதுக்கு இல்லை, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சொன்னதுக்கப்புறம் இவர் தான் கூப்பிட்டு போனார். இவராக கூட தான் நான் போனேன்னே. லாட்ஜுக்கு தான் போகிறீங்கன்னு தெரியுமா? யாருக்கு? உங்களுக்கு தெரியும் மேடம். இவராக கூட தான் நான் போனேன். போனதுக்கப்புறம் எப்படியோ இருந்தோம், 1 வருஷம் நல்லபடியாக தான் என்னை பார்த்துட்டு இருந்தார், எந்த குறையும் கிடையாது. அப்போ உங்கள் வீட்டிலலாம் தெரியாது அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு? யாரு? அதுக்கப்புறம் தான் மேடம் நானாக சொன்னேன். சொன்னது எங்கள் அம்மா இல்லைம்மா வேணாம், அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, உனக்கு 3 பசங்க ஆயிடுச்சு, உனக்கு சப்போர்ட்டும் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லைம்மா இவர் நம்பிக்கை தான் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு வர ஆரம்பித்தேன் நான். யாரே இவரு வந்துவார், சும்மா பேசுவார், கொள்வார். இருந்தோம். கல்யாணம் பண்ணீங்களா? கோயிலில் போய் தான். அவங்க முஸ்லீம். அவர் மணி போட்டு மெட்டி போட்டு விட்டார் மேடம்.
சரி, நீங்க தனி வீட்டுல நீங்களும் உங்க பசங்களுமா இருந்தீங்களா? தனிலாம் இல்லை மேடம். அம்மா கூட தான் இருந்தீங்க. எங்க வீட்டுக்கார் காலம் ஆனதுக்கு அப்புறம் எங்க அம்மா கூட தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் இவரை பரிச்சயமான அப்புறம் நீங்க வெளியே ஆமா, வெளியே போயிட்டேன் நான். இவரு என்ன ரூம் எடுத்து வச்சுன்னு வாடகை இருந்துக்குன்னு. ஆனா பசங்க அம்மா கூட அம்மா கூடயே தான் இருந்தாங்க. யாரும் என்ன கூட வரல. வருவாங்க, பார்ப்பாங்க, போயிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு பிடிக்கல. அவங்களுக்கு பிடிக்கல. என் பையன் பேசத்தே இல்லை மேடம் என்கிட்ட. எத்தனை வயசு ஆச்சு பையன்? அவனுக்கு 20 வயசு ஆகுது மேடம். இவராலேயே என்னதான் பையனை விட்டுட்டு மேடம். பெருசு பையன் தானா? என்ன அப்பாவை கூட்ட 4 வருஷம் ஆகுது மேடம். பொண்ணுங்க 2 பேரும் சின்னவங்களா? ஒருத்தி கட்டி கொடுத்துட்டேன். பையன் என்ன பண்ணான்? பையன் வேலைக்கு போயிடறான். அவனும் படிக்கலையா? +2 படிச்சிட்டான் மேடம். பாஸ் பண்ணிட்டானா? இப்போ எதுக்காக வந்திருக்கீங்க? இப்போ அவங்க பொண்டாட்டி இட்டுன்னு வந்து ஆர்னையிலே குடும்பம் வச்சாங்க மேடம். நாங்கள் ஒரு தெருவில், அவள் ஒரு தெருவில் இருந்தாங்க. அவளால் எனக்கு எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது வரையும். அவளை வந்து எனக்கு வந்து கேட்க மாட்டேன், நானும் போய் அவளை கேட்க மாட்டேன் என்ன எதுலாம் சொல்லிட்டு. இவரே தான் அவளையும் அடிச்சின்னு அவளையும் நாசம் பண்ணின்னு கொண்டு தான் இருக்கிறாரு. அங்கேயும் வாழ்ந்துட்டு இருந்தாரு? அங்கேயே இருந்தார், இங்கேயே இருந்தார். போன வருஷம் கூட சண்டை போட்டு 4 மாதம் எங்கள் வீட்டில் இருந்தோம் மேடம், அம்மா வீட்டில். நீ வாண்ணா, நீ போய் உங்கள் பொண்டாட்டியோட ஏறுனா அது எப்படி விட முடியும்? நான் தொட்டுலாம் நான் விடலாம் மாட்டேன், கொல்லலாம் மாட்டேன் அப்படின்னு அசிங்கமாக பேசுகிறாரு மேடம். இந்த பொண்ணு அவங்க பொண்ணை இவர் வெளியே வியாபாரத்துக்கு போயிட்டு இருந்தார். என் தங்கச்சி வீட்டுக்கு அமுச்சு விட்டேன். அதுலேருந்தே தான் பிரச்சனை. ஏன் என்னை கேட்காம கொள்ளாத அமுச்சு விட்ட, எதுக்கு அனுப்புற, எதுக்கு போகிற வரேன்னா பக்கத்துலேயே. அந்த படிக்கலையா? இந்த வருஷம் போவே இல்லை மேடம். ஏன்? 10வது படிக்கணும். பெற்று சர்டிஃபிகேட்டு, சக்கராட்டு தராசு எல்லாம் கேட்குறாங்க. என்கிட்ட எதுவுமே கிடையாது. அவரை கல்யாணம் பண்ணிக்கின்னு நான் 20 ஊர் போய் வந்துட்டேன் மேடம். அவனை என்னதான் அவரை தான் நான் சாவு வச்சேன்னு சொல்கிறாரு மேடம். நான் சாவடிக்கவே இல்லை. அவரையே நான் மேடம் சாவடிக்க போகிறேன். யார் சொன்னாங்க? இவர் சொல்கிறாரு இப்போ சமயத்தில். ஒரே சண்டை மேடம். சம்மந்தி வீட்டுலாமோ அந்த பெரிய பொண்ணு ஏற்கனவே காதலிச்சுன்னு விட்டுட்டு வந்துட்டேன். நீ 10 பேரை பார்க்குற கொள்றேன்னு. இப்போ ஒரு 5 நாளாக எங்கள் சம்மந்தி வீட்டில் தான் மேடம் இருக்கிறேன் நான். அங்கே வந்து ஒரே பிரச்சனை. எங்கள் அம்மா நான் எங்கன்னா குடும்பம் போனால் அங்கே வந்து மானபங்கத்தை வாங்குறாரு. இவரால் எனக்கு பல தொல்லை வருது. இப்போ என்னென்ன சொல்கிறீங்க? எனக்கு அவங்க பொண்டாட்டியோடய போயிருந்துட்டோம் மேடம். எனக்கு வேணாம். நீங்கள் ஏமா போலீஸ்ட்ட போனேன் மேடம். போயிட்டு அங்கேயும் கூப்பிட்டேன். அவங்களே எதுன்னு கேட்டுக்கல. கூப்பிட்டு அதட்டி அமிச்சாங்க, அவ்வளோதான். ஏன் இங்கே வந்தீங்க? ஒரே டார்ச்சல் பண்ணுறாரு மேடம். எனக்கு யாரும் இல்லை, உங்களை தான் நம்பி. எங்கள் பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு தப்பாக பேசுகிறாரு மேடம். இப்போது இவங்க வாழ்க்கை இருக்கட்டும், இவங்க லவ் பண்ணாங்க ஓகே. ஆனால் 2 பொண்ணுங்க இருக்குது. அந்த பொண்ணுங்களை படிக்க வைக்கணும்ல, அதுவும் பண்ணலை. பெரிய பொண்ணை கட்டி கொடுத்துட்டாங்க. ஒரு சின்ன பொண்ணு இருக்குது, அதை வீட்டில் வச்சுருக்காங்க. 10வது கூட படிக்கலை. எடுத்து சொல்லலாம்ல, யார் வேணா சொல்லலாம்ல. சமுதாயத்தில் அக்கறை இருக்கிறது யார் வேணா அவங்கள்ட்ட சொல்லலாம். அம்மா, சின்ன பொண்ணு வாழ்க்கையாவது கெடுக்காமல் இருங்க, அந்த பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்புங்க. உங்கள் வாழ்க்கையும் இப்படி போயிடுச்சு, எதுக்கு பசங்க வாழ்க்கையில் விளையாடுறீங்க, இவ்வளோ பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறீங்கன்னு நம்ம கேட்கலாம்ல. கேட்குறதுல தப்புண்டா? கெட்ட வார்த்தையில் பேசாதீங்க, அவங்க பசங்களை வந்து நீங்கள் கெட்ட வார்த்தையில் பேசாதீங்க, அதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாதுன்னு அவருக்கு சொல்கிறதுல தப்புண்டா? சொல்லுங்க ஜவாஹர். நீங்கள் தான் சொல்லணும் மேடம். உங்களுக்கு அவங்க சொல்ல கொடுக்குறாங்க, இவங்க தொல்லை கொடுக்காங்க. ஒரு பொண்ணுங்க லவ் பண்ணீங்க, அதே ட்ராஜடி ஆயிடுச்சு, ஜெயிலுக்கு போனீங்க, தற்கொலை பண்ணிக்க பார்த்தீங்க, அப்புறம் வேற தப்பான வழியில போனீங்க, அப்புறம் இந்த பொண்ணை பார்த்தீங்க, அதோட நின்று செட்டில் ஆயிருக்கணும்ல. நின்றுட்டேனே. இல்லையே, இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணீங்கல்ல. அது வந்து என் மேல குத்தம் கிடையாது. எல்லாம் எதுவுமே உங்க மேல குத்தம் இல்லைன்னா நீங்க என்ன பச்சை புள்ளையா? நீங்க சொல்றது கரெக்டு தான். எதுவுமே எனக்கு குத்தம் இல்லை, எனக்கு குத்தம் இல்லைன்னா தாலி கட்ட சொன்னா ஏன் தாலி கட்டுறீங்க? நான் போவே இல்லையா மேடம். தாலி கட்டுறது நாளைக்குன்னா இன்னைக்கு தானே மேடம். அது கூட சொல்றேன். அந்த பொண்ணோட ஏன் வாழ்ந்தீங்க? குழந்தை இருக்கு மேடம். அப்புறம் எனக்கு தெரியாதுன்னா குழந்தை இருக்கு மேடம். அவ வந்து அழுகுற பாரு. அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, 1.5 வயசு குழந்தை. அப்போ சொல்றேன் நான் இல்ல மேடம். முழுக்க அங்க கிடையாது, முழுக்க இங்க தான் இருக்கு. நான் சொல்றேன் மேடம். இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணுக்கு குழந்தையும் கொடுத்துட்டு அந்த பொண்ணுங்க இங்க வந்து கேட்டா குழந்தை இருக்கா இல்லையா உங்களுக்கு? குழந்தை இருக்கு மேடம். பேசாதீங்க, அதுக்கப்புறம் பேசாதீங்க. இத பாருங்க, கரெக்டா நீங்க கரெக்டான ஆளா இருந்தா இதோட நின்னு இருக்கணும். இன்னொரு பொண்டாட்டி கட்டி இருக்க கூடாது, இன்னொரு குழந்தை கொடுத்துருக்க கூடாது. பெரியவதான் மேடம். இது ரொம்ப அப்பான்னு கூட வரும். அந்த பொண்ணு தான் மேடம் எப்போ பார்த்தாலும் கேட்குறாரு. 10 பேர் அவங்க மாமியார் எதிர்க்குவேன். அந்த பொண்ணு தான் அப்பான்னு உயிரே விடுச்சு. இன்னும் கூட அவ்வளோ கூப்பிட மாட்டான். அந்த பையன் பேசத்தே கிடையாது.
அந்த சின்ன பொண்ணு எப்பனா ஒரு வாட்டி தான் கேட்கும் அப்பான்னு கூப்பிடும். ஆனால் பெரியவங்கிற பேர் அவங்க பொண்டாட்டிக்கே பிடிக்காது. என்ன ஏன் எதிர்க்கு அப்பா அப்பா ஆமாம் எனக்கு அப்புறம் தான் உனக்கு எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் தான். பெரிய பொண்ணு ரொம்ப பாசமாக இருந்துச்சு மேடம். கேட்டு பாருமாரு. பாசமாக இருந்தது ஏன் உனக்கு நீ கூடி கூடி சொல்லி இது பண்ணுது திட்டுது ஏன்? இப்ப ஃபாத்திமா கூட வாழ போறீங்களா லக்ஷ்மி கூட வாழ லட்சுமி போறீங்களா? கூட தான் மேடம் வாழ போகிறேன். நீ என்னம்மா நினைக்கிற? நான் போகல மேடம். சரி நான் என்னை கூட சா தான் வச்சு போட்டுருங்க மேடம். நான் போகல. என் பசங்களை சொல்றதுக்கு நீ யாரு? அதுக்கு மட்டும் பதில் கேளு மேடம். நீ பசங்கள்ட்ட என்னம்மா சொன்னாரு? தப்பு தப்பா பேசுறேன். என்ன சொன்னாரு? 10 பேர்கிட்ட போய் வர மாமியார் வீட்டுல அந்த இது தங்கச்சி வீட்டுக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன் மேடம் அனுப்புறா? அனுப்பிட்டு கேட்டாலும் தப்பா பதில் சொல்ல பேசுவீங்களா? மாட்டேங்க. தப்பா சரி பேசுவீங்களா? மேடம். அது தப்பான தானே மேடம் தங்கச்சி. உங்க தங்கச்சி தப்பான தொழில் பண்றாருன்னு சொல்றாரு. உண்மைதான் மேடம். நான் ஆதாரமா சொல்றேன் மேடம். அவங்க கதெல்லாம் இங்க பேசாத. அவங்க உனக்கு கதை எனக்கு தான் பேசாதேன்னா? சண்டை. உனக்கு எனக்கு தான் சண்டை. நீ எங்கெங்கெல்லாம் போற? உனக்கு தெரியாத நான் எங்கனா போய்க்கிறேனா? இப்பதான் நீ கேட்ட மனுஷன் வந்துதான் எங்க ஏன் உன் தம்பி வீட்டுக்கு சமூகம் போல? எனக்கு தெரியாதானே போனேன். லக்ஷ்மி ஒரு உன் நிமிஷம். தம்பி வீட்டுக்கு லக்ஷ்மி போனேன். ஒரு நிமிஷம். உன் தம்பி வீட்டுக்கு போனீங்க இப்போ மொத்தத்துல ப்ராப்ளம் என்னன்னா, இந்த பொண்ணோட வாழ்ந்துட்டு இருக்கும் போதே இன்னொரு கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை இருக்கு. இப்போ இந்த பொண்ணுக்கு முதல் கணவரோட 3 பசங்க இருக்கு. எல்லாம் வளர்ந்த பசங்க. பெரிய பொண்ணுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு. பையன் பேசுறதே இல்லை. மனசை தொட்டு சொல்லுங்கம்மா. உங்களுக்கு அவர் மேல பாசம் இருக்கு, அவருக்கு உங்க மேல பாசம் இருக்கு. அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆமா அவர் ரொம்ப உயிராதான் இருக்காரு உங்ககிட்ட. உண்மையிலே மேடம். ஆனா உங்களுக்கு கல்யாணம் பண்ணாரா, எது உண்மையான திருமணம்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம லீகல் ஒப்பீனியன் கேட்கணும். சரி நீங்கள் முதல் மனைவியா இல்ல ஃபாத்திமா முதல் மனைவியான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அவளே வந்து சொல்றான் மேடம், என்கிட்ட பத்திரிக்கை வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, என்னை ஒன்றும் பண்ண முடியாது, உன்னை சேர்த்து கொடுக்குறேன்னு சொல்றாங்க மேடம். ஒருத்தனுக்கு ஒரு தீனு தான். அவர் வந்து இவங்களை மீட் பண்ணாங்க, கல்யாணம் பண்ண முடிவு பண்ணாங்க, ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னொரு கல்யாணம் ஏன் பண்ணுறாரு? இப்போ அந்த பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போச்சு. அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த பொண்ணோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிடுச்சு. இந்த அம்மாவுக்கு 3 பசங்க இருக்காங்க. பையன் பார்க்கறதே இல்லை, பேசுறதே இல்லை. பெரிய பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க. அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்து அதில் அந்த கல்யாணத்தில் ஒரு திருமணத்தில் ஒரு குழப்பம். இப்போ 2வது பொண்ணுக்கு சர்டிஃபிகேட் இல்லை, ஸ்கூலுக்கு அனுப்பலை, 10வது படிக்க வேண்டிய பொண்ணை வீட்டில் உட்கார வச்சுருக்காங்க. என்ன செய்யும் அது வீட்டில்? இந்த வயசில் அவன் மைண்டு எப்படி டைவர்ட் ஆகும்? இப்போது நாளைய தலைமுறையை இப்படி மிஸ்மேனேஜ் பண்ணுவாங்க. அவங்கள சரியாக மோல்ட் பண்ணாமல், சரியாக வளர்க்காமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. இந்த சமுதாயத்தில் அக்கறை இருக்கிறது யார் வேணால் கேள்வி கேட்கலாம். ஏன்னா இங்கே இன்னும் ஒரு பொண்ணோட வாழ்க்கை. அந்த வீட்டில் ஃபாத்திமாவோட பொண்ணோட வாழ்க்கை. உங்கள் பொண்ணு பேர் என்னது? ஆஜரா. இந்த 2 குழந்தைங்களோட வாழ்க்கை இதில் அடங்கி இருக்கு. லக்ஷ்மி, முதல்ல சட்டப்படி ஃபாத்திமா மனைவியா நீங்க மனைவியான்னு முடிவு பண்ணிக்கணும். அதுக்கு சட்டத்தை நீங்க சொன்னா முடியாது, அது நானும் சொல்ல முடியாது. சட்டத்துல என்ன சொல்லி இருக்குன்னு நம்ம விசாரிக்கணும். அது அட்வொகேட்டை விசாரிப்போம். அடுத்தது உங்க பர்சனல் விருப்பம் என்னது, தனிப்பட்ட முறையில் உங்க விருப்பம் என்னதுன்னு நம்ம கேட்டுக்கணும். அதுக்கு அடுத்தது பசங்களை என்ன பண்ண போறீங்க, சின்ன பொண்ணுக்கு எப்படி வாழ்க்கை அமைச்சு கொடுக்க போறீங்க, அவ எதிர்காலத்தை எப்படி பாதுகாப்பு பண்ணிக்க போறீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இவருக்கு இவங்க மேல பாசம் இல்லாமலாம் இல்லை, நல்ல பாசம் இருக்கு, அக்கறையினால தான் அவர் கத்துறாரு. ஆனா அவர் பேசுறது விஷயங்கள் தப்பானது. புரியுதா ஜவஹர்? எங்க அம்மா கூட உங்களுக்கு அக்கறை இருக்கு. எனக்கு கோவம் வருது மேடம். எனக்கு கோவத்தால என்ன வேணா பேசிடுவீங்களா? அதாவது எதுக்காக சின்ன குழந்தைய தப்பா பேசுவீங்களா? சின்ன குழந்தை தப்பா பேசல மேடம். அந்த பொண்ணு இந்த மெட்டி கழட்டி கொடுக்குது மேடம். இந்த மாதிரி கழட்டி கொடுத்தாக்கா இந்த மாதிரி பண்ணாக்கா என்ன மேடம் அர்த்தம்? ஏன்னா நீங்க அவங்க அப்பா கிடையாது. அப்பா கிடையாதுன்றதால நான் எல்லாமே பண்ணாத இருக்கிறேன்னா? அப்படி இல்ல, நீங்க வந்து அவ வாழ்ந்துட்டு இருக்கிறது வீட்டுல போய் தகராறு பண்ணீங்கன்னா அவளுக்கு கோவம் வரதான் செய்யும். இல்லையே, அதுவா தானே இழுக்குது தகராறு. நீங்க அவங்க வீட்டுல போய் கத்துனீங்களா இல்லையா? நான் கத்துனேன் மேடம். அவங்க வீட்டுல மட்டும் இல்ல மேடம், இப்போ குடும்பம் போயிருக்காங்க, அந்த வீட்டு அனுப்பி கத்துனேன், இவங்க தங்கச்சி வீட்டு அனுப்பி கத்துனேன் மேடம். மொத்தத்துல எல்லா இடத்துலயும் அவமானப்படுத்திட்டீங்க. அப்ப எப்படிங்க அவங்க வாழ்வாங்க? எப்படிங்க வாழ்வாங்க மேடம்? எப்படிங்க வாழ்வாங்க? ரோட்ல போய் கத்துறது, ஸ்ட்ரீட்ல போய் கத்துறது? அப்படி இல்ல மேடம்,
அவங்க அவமானப்பட்டுட்டாங்கன்றது தப்பு மேடம். ஏன்னா அவங்க தான் என்னை அவமானப்படுத்திட்டே இருக்கிறாங்க. என்ன ஏதுன்னா புருஷன் முன்னாடினாக்கா எதுவுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் மறைச்சு நான் வந்தவொடனே கப்புன்னு அம்மாவும் பொண்ணும் பேசிருப்பாங்க. கல்யாணம் பண்ணிக்க யாரு? நான் வந்தவொடனே கேட்டேன் மேடம், எனக்கு ஏதாச்சும் செய்ய வா ரீசன் வேஜை கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இரு செய்யலாம் இதே தான் மேடம் சொல்லிங்கிறாரு. அவ என்னன்றா, நான் சட்டப்படி குழந்தை பெற்றுங்கிறேன், எனக்கு தான் அவர் புருஷன்றா. யாரும் அவங்க அப்பாவா அவங்க அம்மாவா அவங்க தங்கச்சி அண்ணன் தம்பியா யாருமே இது வரையும் என்னை கூட்டு வந்தே கிடையாது. நான் பார்த்ததும் கிடையாது மேடம். இவரு தான் நம்பி தான் நான் போனேனே. ராஜில் புச்சன்னா இருப்பாரு, அது உண்மைதான். இவருக்கிட்ட தான் நான் போனேன். தப்பான வழியில போயிருந்தா எவ்வளோ பணம் சம்பாரிச்சிக்கலாம், எவ்வளோ சேர்த்துருக்கலாம் மேடம். நான் ஏன் போகிறேன்? அவர் காலமாக ஏன் 4 வருஷம் தான் மேடம் ஆகுது. அவர்கிட்ட எல்லாம் உண்மையை சொன்னேன் மேடம். இதுக்கு சொல்லலனா கூட பரவாயில்ல மேடம். காயிலா இருந்து தான் செத்துட்டாருன்னு. சின்ன பசங்களா மேடம் என் பசங்க. பார்த்து வாடிமா. கடவுளே. என்ன வயசுமா அவனுக்கு? 19. அடப்பா. ஏற்கனவே இன்னொரு குழந்தை இருக்கு, இது 2வது. நீ சந்தோஷமா இருக்கியா? இல்லைங்க மேடம், அங்கேயும் பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? மாமியார் பிரச்சனை. அங்கேயே வந்து சொல்லிட்டு வர்றாரு அவரு, 10 பேர் நீ பார்க்குற போகிற வரன்னு. உன் பொண்ணை சின்ன பொண்ணை என்கிட்டயே அனுப்பு, நான் காசு தரேன் அப்படின்றாராம். அப்புறமேட்டு நீ என்ன எனக்கு அப்பா தானா, நான் உனக்கு பொண்ணு தானா, நீ வந்து எங்கள் மாமியார் விட்டான கேட்டு வருவா, அதுக்கு நீ 10 பேர் நான் வாயத்தோடு புரியலையா? 7 வயசு மேலே குத்திட்டு வந்துட்டாங்க மேடம். 2 இப்ப 2 மாசத்துல இருக்கும்போது வயசு மேலே குத்திட்டு ஸ்கேன் எடுத்தாங்க. அது என்ன பிரச்சனை? இதெல்லாம் சொல்லி அழுவதெல்லாம் ஓகே. நீங்க என்ன எல்லாம் பண்ணீங்க? அதுக்கு வயத்து மேல குத்துவீங்களா? வயத்து மேல குத்தல மேடம், தள்ளி விட்டேன் மேடம். அந்த பொண்ணு உங்களை அப்பாவா நினைக்கணும்னா நீங்க அப்பாவா நடந்துக்கணும். உங்க வாயிலேருந்து ஒரு கெட்ட வார்த்தை வந்திருக்க கூடாது. இருங்க, வாயிலேருந்து கெட்ட வார்த்தை வரக்கூடாது. இது எதுவுமே நீங்க கட்டுப்படல. அடுத்தது, இந்த பொண்ணு மேல அவ்வளோ பாசம் வச்சிருந்தீங்கன்னா யாரு சொன்னாலும் என்ன இருந்தாலும் இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்க கூடாது. இப்ப இவங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த பொண்ணுக்கும் அநியாயம் பண்ணிட்டீங்க. இப்ப என்னன்னா அவங்க விருப்பம்தான். நீங்க ஒரு பொண்ணோட வாழ்ந்துட்டு இருக்கீங்கிறதுக்காக அவள்கிட்ட அதிகாரம் இருக்கு, அவளை ஒரு ஸ்லேவ் மாதிரி ஒரு அடிமை மாதிரி நடத்துறது ரொம்ப தப்பு. அவளை அடிக்கிறது, கெட்ட வார்த்தையில பேசுறது, உரிமை கொண்டாடுறது, இதெல்லாம் காட்டு மிராண்டித்தனம். இதே நீங்க நல்ல ஜென்டில்மேனா நடந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க யாருமே உங்கள்ட்ட மரியாதை இல்லாம பேச மாட்டாங்க. அது சம்பாதிக்கணும். நீங்க இவங்க ரொம்ப இவங்களால தான் மொத்தமே. தம்பி அவங்கள சொல்றீங்கல்ல, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? பெரிய பசங்க 3 பேர் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க இட்டுன்னு போய் வச்சிருக்கீங்க. ஆனா நீங்க அவங்களுக்கு உண்மையா இல்ல, நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டீங்க. அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க பொண்ணுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? அந்த பொண்ணுக்கு இந்த சமுதாயத்துல என்ன ஸ்தானம் இருக்கு? முழுசா இருக்கு. அது மட்டும் எங்க முழுசா இருக்கு? ஃபாத்திமா யாரு? ஃபாத்திமா யாரு? ஃபாத்திமாவோட பொண்ணு யாரு உங்களுக்கு? அப்ப யாரு மனைவி? யாருக்கு பத்திரிக்கை வச்சு கல்யாணம் பண்ணீங்க? அந்த அம்மாக்கு கோவம் வருமா வராதா? அது மட்டும் இல்லாம வயசு பசங்க, கோபத்திலயா இருக்கட்டும் எப்படியா இருக்கட்டும், அந்த வார்த்தை வரலாமா உங்க வாயில? இவ்வளோ நீங்க பண்ணுவீங்க, அவங்க பொறுத்து போனோம். இது காட்டு மிராண்டித்தனம், உரிமை கொண்டாடுறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்குங்க, அந்த உரிமையை நீங்க சம்பாதிக்கணும். அவள்கிட்ட பிடிச்சு வாங்க முடியாது. அது அவளா உங்களுக்கு அந்த உரிமையை கொடுக்கணும். அந்த பொண்ணா அப்பா உரிமை உங்களுக்கு கொடுக்கணும். இது பாருங்க தம்பி, நீங்க தப்பு பண்ணறத நியாயப்படுத்துறீங்க. இல்ல மேடம், நீங்க அந்த பொண்ணுகிட்ட தப்பான வார்த்தை பேசுனீங்களா இல்லையா? உன் சின்ன பொண்ணு எங்கிட்டே அனுப்பிச்சு சொன்னீங்களா இல்லையா? சொன்னேன். அதுக்கு மேல பேச்சே கிடையாதுங்க. அந்த வார்த்தை அவங்க தங்கச்சி வீட்டுக்கு ஏன் மேடம்? அது அவங்க பொண்ணு, அவங்க எங்கேயோ அனுப்புறாங்க, நீங்க கேட்க கூடாது. செத்து புட்டு அவங்க பொண்ணா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? அவங்க பொண்ணா? இருங்க. சரி அப்ப அவங்க பொண்ணா? ஆமா உங்க பொண்ணா? அப்ப அந்த பொண்ணுட்ட அந்த வார்த்தை கேப்பீங்களா? இந்த மாதிரி அனுப்பிச்சு விட்டாங்க சொல்லுவீங்களா? என் பொண்டாட்டி கிட்ட தான் பேசுனேன், பொண்ணு கிட்ட சொல்லுவீங்களா? காரணம் என்னன்னாக்கா அனுப்பிச்சு விட்டாங்க. பேசுவீங்களா? அதுதான் தேவை. பேச மாட்டீங்கல்ல? உங்களுக்கு ஃபாத்திமாக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல? எதுவா இருந்தாலும் அந்த மாதிரி பேசினாக்கா, இந்த மாதிரி பண்ணாக்கா நான் கேட்பேன். அப்போ உங்களுக்கு அப்பா ஸ்தானமே கிடையாது, அந்த பொண்ணுக்கு நீங்க அப்பா கிடையாது. அதான் எப்போ இருக்கா நீங்க அப்படி பேசுறீங்களோ
அப்ப ஏன்னாக்கா அப்பாங்கிறது- அப்போ அப்ப பாருங்க. அந்த தப்பான வீட்டுக்கு தான் போகணுமா? அல்ல, தப்பான வீடு தெரியுமா? ஆ, இந்த மாதிரி அப்பா இருக்கிற இடம் தான் தப்பான வீடு. சரி மேடம். இத பாருங்க, எப்போ இருக்கா நீங்க அந்த கெட்ட வார்த்தை பேசுனீங்களோ அதுக்கப்புறம் மரியாதை கிடையாது. சரி மேடம். சரியா? நீங்க வந்து உங்க உரிமையெல்லாம் கொண்டாட முடியாது, புரியுதா? அந்த பசங்க அந்த அம்மாக்கு பிறந்திருக்காங்க, இன்னொரு அவங்க முதல் புருஷனுக்கு பிறந்திருக்காங்க, கொண்டாடக்கூடாது. முடியாது. உங்களுக்கு ஒரு லைன் தான், அந்த லைன்ல இருந்து மரியாதைங்கிற கோட்டுக்குள்ள நீங்க அட்வைஸ் பண்ணலாம். பாருங்க, அந்த மரியாதைங்கிற கோடு இருக்குல்ல, அதுக்குள்ள நின்றுட்டு உங்க மனைவிட்ட சொல்லலாம், இந்த பாருமா அது எனக்கு சரிப்பட்டு வரல சொல்லலாம். அதை விட்டுட்டு பொண்ணை எங்கிட்ட அனுப்பிச்சு வை சொல்றது, அந்த பொண்ணை வாழறது வீட்டில் போய் தப்பா பேசுறது, இதெல்லாம் வந்து ஏத்துக்கவே முடியாது. ஃபாத்திமா? ஹலோ, யாருங்க? ஃபாத்திமா பேசுறீங்களா? ஃபாத்திமா தான் பேசுறேன். வணக்கம்மா. வணக்கம் மேடம். ஜி தமிழ் சொல்வதெல்லாம் உண்மையிலேருந்து பேசுறேன். சொல்லுங்க மேடம். இப்போ உங்க வீட்டுக்காரர் இங்க வந்திருக்காருமா? சொல்லுங்க மேடம். ஜவாஹர் ரஹ்மான். சொல்லுங்க. அப்புறம் லக்ஷ்மிங்கிறவங்களும் வந்திருக்காங்க. சொல்லுங்க மேடம். லக்ஷ்மி வந்து உங்க வீட்டுக்காரரோட வாழறதுக்கு விருப்பப்படல. சரிங்க. அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை ஆயிடுச்சு. சொல்லுங்க மேடம். உங்க 2 பேருக்குள்ள உறவு எப்படிமா? உங்களுக்கும் ரஹ்மானுக்கும் உள்ள உறவு எப்படிமா? நல்லா தான் மேடம் போயிருந்தது. எனக்கு இந்த அவங்கள வச்சிட்டு இருக்கதே எனக்கு பிடிக்கல மேடம். வச்சுட்டு இருக்குதுன்னு சொன்னா ஆனா உங்களை கல்யாணம் பண்ணறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாருமா? கல்யாணம் பண்ணலன்னு சொன்னாரு மேடம். என்கிட்ட கல்யாணம் ஆகல. அதெல்லாம் போய் சரி, உங்க கூட நீங்க புருஷன் பொண்டாட்டியா நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தீங்களா? நல்லா தான் நல்லா வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தானாக்கா ஏன் உன்னை வீட்டுக்கு அமிச்சு உங்களுக்கு குழந்தை இருக்குல்லம்மா? குழந்தை இருக்கு மேடம். நல்லா வாழாமையா குழந்தை பிறந்தது? நல்லா தான் மேடம் இருந்தோம். ஆனா நான் எதுவுமே கேட்க கூடாது மேடம். சாப்பிட்டியா கொண்டியான்னு கேட்க கூடாது, ஏன் வீட்டுக்கு வரலன்னு கேட்க கூடாது, அந்த மாதிரிலாம் கேட்டேன்னா. ஆனா குழந்தை மட்டும் கொடுப்பாரு இல்லையா? அதுதான் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அப்ப சொல்றாரு, நீ தானே குழந்தை கேட்டேன்னு என்னையே சொல்றாரு மேடம். நீ தானே குழந்தை கேட்ட. ஃபாத்திமா, நீங்க வேலைக்கு போறீங்களா ஃபாத்திமா? ஆமா மேடம், வேலைக்கு போயிட்டு இருக்கேன் மேடம். ஏன்னா குழந்தைய காப்பாத்தணும் இல்ல மேடம், வேலைக்கு போறேன். இவர் எதுவும் கொடுக்கறது இல்ல? இவங்க எதுவுமே குடுக்கறது இல்ல மேடம். ஆனா நான் குழந்தைக்காக வாழணும் தான் நினைக்கிறேன் மேடம். அவர் கூட வாழணும் தான் நானும் போன் பண்ணி நேத்து கூட பேசினேன் மேடம். நான் வந்து வாழ்றேன், நான் பண்ணதெல்லாம் தப்பு, போலீஸ் ஸ்டேஷன் போன தப்பு, நான் வாழ்றேன் தான் மேடம் சொன்னேன். நீங்க உங்களுக்கு வாழறதுக்கு விருப்பம் தான்? எனக்கு வாழ்றதுக்கு விருப்பம் தான். உங்களுக்கு உங்க புருஷன் மேல நம்பிக்கை இருக்காமா? நம்பிக்கை இருக்கு மேடம். அவர் பார்த்து பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பாசமா இருப்பாரா அவங்க கிட்ட? ஆனா ஒவ்வொரு நேரம் நல்லா பாசமா தான் மேடம் இருப்பாரு. ஆனா ஒரு டென்ஷன் ஆயிட்டாதான் கொஞ்சம் கோவப்படுவாரு. சரிம்மா, நான் பேசிட்டு உங்கள்ட்ட மறுபடியும் பேசுறேன், சரியா? ஆனா யார் வீட்டுக்கும் போக விட மாட்டாரு. ஆனா எங்க அம்மா வீட்டுக்கு போறனாலும் அதுதான் எங்களுக்குள்ள சண்டை வருது. எங்க அம்மா வீட்டுக்கு நான் போறேன்னு சொன்னாலும் அதுக்குள்ள சண்டை வரும். அங்க ஏன் 24 மணி நேரம் அங்கேயே இருப்பாரு. நான் அதை கேட்டாலும் எங்ககிட்ட சண்டை போடுவாரு. சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நான் நன்றி உங்களை மறுபடியும் கூப்பிடுறேன். இன்ஷா அல்லாஹ் உங்க வாழ்க்கை மறுபடியும் நல்லபடியா அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். மிஸ்டர் ரஹ்மான், சொல்லுங்க மேடம். அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க விருப்பப்படுறாங்களா கேளுங்க. என் பொண்டாட்டி எனக்கு வேணும். நான் வர முடியாது. நீ தாண்டி வேணே. அதான் சொல்ற தெரியல, என் புருஷன் வேணும் அப்படின்னுட்டு. விட்டேன், அதோட விட்டுரு. அதோட எல்லாம் விட முடியாது. நீ தான் வேணாண்டி சொல்றதுக்கு என்ன பொருளா? மேடம், என் பொண்டாட்டி மேடம், இதை பொண்டாட்டி அவ புருஷன், நீங்க அவ உங்களை புருஷன் ஏத்துண்டா தான் நீங்க அவ உங்களுக்கு பொண்டாட்டி. என் பொண்டாட்டி தான். இல்ல, அவ ஏத்துக்காம நீங்க புருஷன் ஆகவே முடியாது. புருஷனா கேளுங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல உறவு உணர்வு, உங்களுக்கு மட்டும் இல்ல தம்பி, அவங்களுக்கும் உணர்வு இருக்கு, சரியா? இத பாருங்க, நிஜமாவே ஒரு பொண்ணை நம்ம நேசிக்கிறோம்னா அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கும், அவளுக்கு எப்படி மரியாதை கொடுக்கலாம், அவ மனசுக்குள்ள என்ன ஓடுறதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க இப்ப என்ன பண்றீங்க தெரியுமா? உங்களை பத்தியே நினைச்சுக்கிறீங்க. எனக்கு இப்படி நடந்தது, எனக்கு ஒரு ட்ராஜடி நடந்தது, அது பெரிய ட்ராஜடி, பெரிய கொடுமை. நாங்க எல்லாருமே வருத்தப்படுறோம் அதை நினைச்சு. ஆனா அதுலேருந்து மீண்டு வரதுக்கான டைம் ஆயிடுச்சு. இப்ப நீங்க லக்ஷ்மியை நேசிக்கிறீங்களா? எனக்கு பொண்டாட்டி. இருங்க, அவ தான் எனக்கு பொண்டாட்டின்னு நீங்க மட்டும் முடிவு பண்ண பத்தாது. அவங்க மேல உங்களுக்கு பாசம் இருக்கா? உசுறு இருக்கு மேடம். இருங்க, உசுறு இருக்கிறது ஆம்பளை என்ன பண்ணுவாரு தெரியுமா? அம்மாடி லக்ஷ்மி, உனக்கு என்னம்மா விருப்பம் கேளுங்க, அவள்கிட்ட கேளுங்க. அவ சொல்லறத ஏத்துக்க முடியணும். இத பாருங்க,
ஒரு பொண்ணை வந்து ரிஜெக்ட் பண்ணாலோ வேண்டா சொன்னாலோ இல்லை பழகினதுக்கு அப்புறம் இல்லை ஒத்து வரலன்னு விலகி போக விருப்பப்பட்டாலோ அவளோட அபிப்பிராயத்துக்கு மரியாதை கொடுத்து விலகிறது தான் சரியான விஷயம். சரி, உனக்கு ஒத்து வரல, போயிடு, நீ உன்னோட வாழ்க்கையை பார்த்துக்கோ. ஆனால் ஒரு காலத்தில் நான் உன்ன மேலே ஆசைப்பட்டேன், உன்னோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். நான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதுலேருந்து மீண்டு வந்து நான் இன்னொரு தொடர் தேடிக்க போகிறேன். அந்த மரியாதையோடு வர்றது தான் கரெக்ட். இதை பாருங்க, அவள் வேண்டா சொல்லியாச்சுன்னா அவங்க பசங்களையோ அவங்க அம்மாவையோ நீங்கள் எந்த வகையிலையும் தொந்தரவு பண்ணக்கூடாது. இல்லை அவள் நீங்கள் வேணாம் சொன்னான்னா நீங்கள் ஃபாத்திமாக்கு டைவோர்ஸ் வாங்கிட்டு அவங்களோட வாழணும். ஏதோ ஒன்று தான், ஆனால் அந்த முடிவை லக்ஷ்மி எடுக்கணும், நீங்கள் இல்லை. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி இன்னொரு குடும்பம் செட் பண்ணி வச்சுருக்கீங்க. லக்ஷ்மி முடிவு எடுப்பா. அவளுக்கு வளர்ந்த பசங்க இருக்காங்க, அவங்க வாழ்க்கை தான் அவளுக்கு முக்கியம். அவள் என்ன சொல்கிறாளோ அதை மதித்து கரெக்டான ஆம்பளையா நீங்கள் ஒதுங்கிக்கணும். சரியா? ஒரு பொண்ணு இல்லை, 4 பெண்களோட வாழ்க்கை பாதிக்கப்படுது. 5 பெண்களோடு, அந்த அம்மா, அந்த அம்மாவோட தங்கச்சி, அந்த அம்மாவோட அம்மா, அந்த அம்மாவோட 2 பொண்ணுங்க, 5 பெண்களோட வாழ்க்கை இவரால் பாதிக்கப்படுது. இவருக்கு அன்பு இருக்கு. குழந்தைய ஊருக்கு போயிடுச்சு பேருன்னு இவனால. இந்த பாரு, அவரோட வாழணும்னு நினைச்சுன்னா அவரோட போயிடு. அப்புறம் பசங்க, பையன், அம்மா எல்லாரும் அவ்வளவுதான், அவரோட போயிடு. இந்த பாருங்க, அவன் வந்தான்னா கூட்டிட்டு போங்க. சப்போஸ் அவ வரலையா, தயவு செஞ்சு அவங்கள விட்டுருங்க. எனக்கு என் பொண்டாட்டி வேணும் மேடம். ஃபாத்திமா, லக்ஷ்மி வந்து உன் புருஷன் வேண்டாம் சொல்றாங்க. ஆனா உன் புருஷன் வந்து இவங்க தான் வேணும்னு ஒத்த காலில் நிக்கிறாரு. அவர்கிட்ட கொஞ்சம் பேசுமா. இல்ல பேச மாட்டேன். பேசுமா. அவரே பேசாத மேடம். அவர் என்னையும் டார்ச்சர் பண்ணாரு மேடம். எனக்கு ஏன் சொல்றது, ஆனா ரொம்ப டார்ச்சர் மேடம். ஆனா நானும் நிறைய அனுபவிச்சிட்டேன். அப்படிப்பட்டவர் என்னை விட அவங்க குடும்பமே என்ன மோசம் பண்ணிருக்கு மேடம். நான் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும். நான் ஏன் பிள்ளைக்காக தான் சரி நம்ம வாழலாம்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப டார்ச்சர் கொடுத்தாரு. அப்புறம் ஏன் மேடம் என்ன கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு என் வாழ்க்கையா மேடம் இப்படி வேஸ்ட் பண்ணும்? அந்த குழந்தைக்கு இவ காலில் வந்து விழுந்தா, இவ்வளோ அவ்வளோதான் பேசணும். இவ சொன்ன பிறகு தான் நான் இது ஆனது. அப்புறம் அப்ப எனக்கு இந்த பதில் மேடம், இந்த குழந்தைக்கு என்ன மேடம் பதில்? நான் எவ்வளவு வேதனை பாடுறேன் தெரியுமா மேடம்? அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு எனக்கு கை சரியில்லாதவ பார்த்து கட்டி என்ன ரொம்ப டார்ச்சர். அந்த கை பத்தியே சொல்லி எனக்கு என்ன மேடம் பதில்? எனக்கு கை சரியில்லை. கோவில்ல வச்சு பத்திரிகை வச்சு கல்யாணம் பண்ணிருக்காரு. சட்டப்படி ஃபாத்திமா மனைவி. அவங்க சொன்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்ல சொன்னது என்ன தெரியுமா? அதுவும் நான் ஆர்னிக்கு போன பிறகுதான் எனக்கு தெரிய வரும். கொஞ்ச நாளா உங்ககிட்ட எத்தனை நாள் வாழ்ந்துட்டேன், அதை மட்டும் சொல்லு, வேற எதையும் சொல்லாது. உங்ககிட்ட எத்தனை நாள் வாழ்ந்துட்டேன்? உங்ககிட்ட வந்து உனக்கு பொண்ணு விட்டு பார்த்ததுல, நிச்சயதார்த்தம் பண்ணதுல எல்லாத்துலயும் இருந்தானா? வேலை இருக்கு அப்படின்னு அவங்க வீட்லயே அப்படியே இது பண்ணாங்க. இல்லம்மா அவன் வேலை இருக்குமா இதே சொல்லி எனக்கு மைண்ட்ல ஏத்தி, சார் நம்ம வீட்டுக்கார வேலையில தான் இருக்காரு. தங்கச்சி அக்கா சொல்ல உனக்கு வேற மாப்பிள்ள கூட நாங்களே கூட பண்ணி வச்சுக்கிறோம்னு சொல்லி எப்ப சொன்னாங்க? அது நான் மருந்து குடிச்ச பிறகு வார்த்தையை சொன்னாங்க. மருந்து அப்ப எப்படி கல்யாணம் பண்ணாங்க? ஃபாத்திமா ஒரு நிமிஷம் பண்ணி வச்சாங்க. எனக்கு பதில சொல்லுங்க. ஃபாத்திமா ஒரு நிமிஷமா. சரி, அந்த பொண்ணுகிட்ட குழந்தை பெத்துக்கோ சொன்னீங்களா? நீங்க அவ கேட்டா வந்து காலில் விழுந்தா. நான் சொல்லுங்க கேளுங்க, அவகிட்டே பாத்திமா கிட்டே கேளுங்க. ஃபாத்திமா சொல்லுங்க மேடம். ஃபாத்திமா, நான் மறுபடியும் உன்னை கூப்பிடுறேம்மா. இவரை நம்பி வந்ததே நல்லா என்ன ஏமாத்திட்டாரு மேடம். அதுதான் நான் சொல்லணும். நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கம்மா வெளியே. இப்போ என்ன பண்ணலாம்? எனக்கு என் பொண்டாட்டி வேணும். உங்க பொண்டாட்டின்னு நீங்க சொல்லக்கூடாது. அவள் சொல்றாள பாருங்க. அவ சொல்லனாக்க நான் விடணும். அவ சொல்லலைன்னா நீங்க விடணும். அதுதான் நியாயம். பொண்டாட்டி நீங்க பொண்டாட்டின்னு அவ சொல்லணும். அதுதான் உங்களுக்கு மரியாதை. விட்டுருவா நானே? நீ போய் உன் பொண்டாட்டி விட்டுருவா. சந்தோஷம் தானே? எனக்கு என்ன சந்தோஷம்? விட்டுருவான்னு இடுப்புக்க வச்சு எல்லாத்தையும் பண்ணி வச்சு. இருமா இத பாருங்க, நீங்க தான் புருஷன். அவ சொன்னாதான் உங்களுக்கு மரியாதை. என்ன சித்திரவதை பண்ணீங்க? அல்லா சித்திரவதை நீ தான் பண்ற.
உன்கிட்ட நான் தன்மையான்னு சொல்லி பார்த்துட்டேன், சண்டை போடும் சொல்லி பார்த்துட்டேன், ஸ்டேஷன் போயின்னு சொல்லி பார்த்துட்டேன். எதுக்குமே நீ அடங்க மாட்டுற. அவனா கையை வைக்கிற, அவனா எட்டு வதிக்கிற, மார் மேலே 2 அடி ஆச்சு. அன்னைக்கு என்ன துடி துடிச்சேன். நான் வாங்கிட்டு வந்து பார்த்தேன்னா இல்லையா, ஹாஸ்பிட்டலுக்கு போனா அச்சிட்ட பேர் நீ பார்த்து என்ன அப்புறம் போயிட்டு இருந்தா அப்பயே சந்தோஷப்பட்டிருப்பேன். உன் கையால சாவரன்னு சொல்லிட்டு பார்த்தாராம். உன் கையால சாவரன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் நான். அவசியம் இல்லை அப்படி சாகிறதுக்கு. எனக்கு என்ன ஆசையா உன்னை இவ்வளவு தூரம் நான் இட்டுன்னு வரணும் கொள்ளணும்னு சொல்லிட்டு? நீ சரியா இருந்தா நான் ஏன் வரப்போறேன்? அத்தவங்க கேள்வி கேட்டாவே நீ கேட்கணும் என்ன, என் பொண்டாட்டி நீ எப்படி கேட்கலாம்னு சொல்லிட்டு நீயே தான் என் பசங்களையும் என்னைய தூத்தி வச்சுட்டு வர. பாத்திமா வணக்கம் மேடம். வணக்கம்மா. இப்ப நீங்க 3 பேரும் தான் இங்க இருக்கீங்க. நீங்க லக்ஷ்மி, ஜவாஹர் ரஹ்மான் 3 பேருமா முடிவு பண்ணீங்க யாரு யாரோட வாழ போறீங்கன்னு. மேடம் எனக்கு பதில சொல்லுங்க மேடம். அப்ப அவங்க குடும்பம் எல்லாமே எனக்கு சேர்ந்து மோசம் தானே மேடம் பண்ணாங்க. அப்ப எனக்கு என்ன, நான் வரேன் மேடம் கிளம்பி. என்ன பாத்தீங்கன்னா நீங்களே என்ன பாருங்க மேடம், பாத்துட்டு நீங்க சொல்லுங்க மேடம். அந்த பொண்ணு பிசிக்கலி சேலஞ்ச்ட், அவளை ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. நானே கை சரியில்லாத ஒரு நிலைமைய கொஞ்சம் நினைச்சு பாருங்க மேடம். குழந்தை, அவளுக்கு குழந்தை இருக்கு. அதெல்லாம இந்த பொண்ணோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. அவர் ரொம்ப வன்முறையில ஈடுபடுறாரு. அவருக்கு பாசம் இருந்தா கூட வன்முறையில ஈடுபடுறாரு. இடுப்பு உடைச்சிருக்காரு. அந்த இடுப்பை உடைச்சிட்டேன், இடுப்பை உடைச்சேன். நீ இடுப்பு மேலே எட்டி உதைக்கலையா? எட்டி உட்கார முடியல. எட்டி வச்சனா ஊசி. அதுக்கப்புறம் உண்மையை சொல்லு. டாக்டர் தேய்ட்டு போய் நீயே சொல்லு இடுப்பு வலி இடுப்பு வலின்ட்டு. உண்மையை சொல்லு. இடுப்பு வலினா உனக்கு ஆரம்பத்துல இருந்து ஃபாத்திமா. சொல்லுங்க மேடம். நீங்க ஏத்துக்கிறீங்களா தம்பி அவங்கள, ஃபாத்திமாவை? அவங்க கேஸ் கொடுக்குறியாமா? நான் குடுக்குறேன் மேடம். என் கூட வாழ்றதுன்னா பரவாயில்ல மேடம், இல்லன்னா நான் கேஸ் குடுக்குறேன் மேடம். எனக்கு என் பொண்ணுக்கு என்ன மேடம் பதில்? என்னையும் இந்த நிலைமை பண்ணி வச்சிருக்காரு. சரி, நீங்க கிளம்பி வாங்க. கிளம்பி வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸ் கொடுக்கலாம். அன்னைக்கு என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? அன்னைக்கு நானே ஒத்துப்பட்டு தானே வாழ்றேன்னு சொன்னேன். ஆமா, அவங்களும் ஒரு பொண்ணு. ஏன்னா பொண்ணு வாழ்க்கை வேஸ்ட் பண்ண கூடாது. ஏன்னா நானும் ஒரு பொண்ணு பெற்றேன். அப்போ ஒத்துப்பட்டு வாழ்ற எதுக்கு என்ன நீ தொல்லை கொடுத்த? என்ன பண்ண? சண்டை ஆரம்பிச்சியே, நானும் ஒரு தொல்லை கொடுத்தேன். இவர் சொல்றது எந்த வகையிலயாவது நியாயமாப்படுதா? அவர் 2 பொம்பளைங்க கூட வாழ்வாராம், அதுக்கு ஒத்துப்பட்டு இவங்க போனமா? நானும் சரி போனா போட்டோம், நம்மளுக்கும் சரி நம்ம கை சரியில்லை, நம்மளுக்கு அப்படிதான் ஒரு வாழ்க்கை கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கையை தக்க பாத்தீங்களா? அந்த தாழ்ந்த மனப்பான்மை உனக்கு தேவை கிடையாது. அந்த தாழ்ந்த மனப்பான்மையானதுதான் இப்படி போய் மாட்டிக்கிறீங்க. நானும் சரி நம்ம புருஷனாச்சு, நம்ம குடும்பம் ஆச்சு, சரி நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்க தங்கச்சி வாழ்க்கை என்ன நினைச்சு நான் அன்னைக்கு ஃபோன் பண்ணது கூட, அன்னைக்கு ஃபோன் பண்ணுவேன் மேடம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை நடந்துக்கு ஆர்னில ஃபோன் பண்ணோம் நாங்க. சரி வேண்டாம், நம்ம வாழ்க்கையாச்சு, தேவையில்ல கூட்டு அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சு நான் வேணான்னு ஒதுங்கிட்டேன். சரி என்னைக்காவது அல்ல நம்ம வாழ்க்கையை சரிப்படுத்துவார் நினைச்சு இன்னைக்கு என் குழந்தைய வச்சு நான் கஷ்டப்படுறேன் மேடம். கை குழந்தைய வச்சு நான் கஷ்டப்படுறேன். குழந்தைக்கு என்ன வயசாச்சுமா? 1.25 வயசாச்சு. அண்ணன் இன்ன வரைக்கும் சரி என்ன என் மேலதான் ஒரு பாசம் இல்ல ஒண்ணு இல்ல. அவருக்கு பிறந்த குழந்தை இன்னும் எப்படி இருக்கு, ஏதா இருக்கு என்ன. நானா தேடி ஆர்னிக்கு போனேன் மேடம். சரி நான் புருஷங்கிட்ட குழந்தைக்கு உடம்பு சரியில்லை சொன்னேன். ஆனா அவர் சட்டை கூட பண்ணல என்ன. அவங்க வீட்டுலதான் நான் இருந்தேன். நான் அவங்க வீட்டுல இருந்ததா அவங்க போன் பண்ணி உன் பொண்டாட்டி வந்திருக்காங்க பாரு, இன்னும் ஒரு வார்த்தை இன்னும் எது குழந்தைக்கு எதுவுமே கேட்கல. அப்ப என் வாழ்க்கையை ஏமாத்து, அவங்க குடும்பமே ஏமாத்து என்னை இப்படி ஆக்கி வச்சிருக்காங்க. இதுக்கு எனக்கு என்ன மேடம் பதில்? நான் எப்படி வாழ்வேன்? என்னால ஏன் சொல்றது, என்ன அடிச்சு மருந்து குடிச்ச உடனே அடிச்சு ஏன் ஊதுவோ என்னால நின்று வேலை பார்க்க கூட முடியல மேடம். அந்த மாதிரி நிலைமையில நான் இருக்கிறேன். ஜல்லிக்கட்டில அடிச்சு கைய ஒடிச்சு மண்டிய ஒடிச்சு நான் ஏன் என்ன சொல்றது, யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, கொல்ல. நான் சரி நம்ம புருஷனாச்சே, நம்ம அண்ணன், நம்ம எது வேணாலும் நம்ம செய்யலாம், நம்ம புருஷனாச்சே விட்டு கொடுக்கலாம். கைய உடைச்சாராமா? கை ஜல்லிக்கண்டில இந்த குழந்தை வயிற்றுல இருக்கும் போது, அத மாசமா இருக்கும் போது ஜல்லிக்கண்டில அடிச்சாரு மேடம். கை வெட்டிக்கிச்சு. அந்த பொண்ணு மாசமா இருக்கும் போது ஜல்லிக்கரண்டி எடுத்து அந்த பொண்ணை அடிச்சிருக்காரு. நிறைய தடவை பெல்ட்லயே அவங்க தங்கச்சி முன்னாடியே மேடம், பச்சை உடம்பு கறி முடிய தெரிஞ்சு கூட அவங்க தங்கச்சி முன்னாடியே பெல்ட்ல வச்சு அடிக்கிறாரு. ஆனா என்ன பண்ணாங்க? அவ ஒத்துக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் வாழ்ந்துட்டேன்னு லாஸ்ட்ல என்ன பண்ண? நீ என்ன பண்ணாங்க? அவங்க எதுவுமே தான் பண்ணல. எதுக்கு பெல்ட்டால அடிச்சீங்கன்னு எனக்கு தெரியணுங்க. எதுக்கு பெல்ட்டால அடிச்சீங்க சொல்லுங்க. உங்க பக்கம் நியாயம் இருந்தா சொல்லுங்க. என் பக்கம் நியாயம் இல்ல மேடம். எதுக்கு பெல்ட்டால அடிச்சீங்க அது மட்டும் சொல்லுங்க தம்பி.
எதுக்கு பெல்ட்டால் அடிச்சிங்க? எப்போ பாரு இங்கே ஏறினாக்கா எப்படி வேலை செய்கிறத விட்டுட்டு உங்ககிட்ட எப்படி இருக்க முடியும்? அதுக்காக தான் அடித்தேன். நான் வேலைக்கு போகிறேன்னு படிச்சு சொன்னேன். நியாயம் பார்த்தீங்களா? அப்படி இங்கே இல்ல இரு மேடம். சொன்ன. வேற எப்படி? வேலைக்கு போனாலும் சரி மேடம், அங்கதான் போயிருவாரு. அப்ப இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அன்னைக்கு. அவங்க பொண்ணுதான் வந்து என்ன குழந்தைக்கு கூட்டு போச்சு ஹாஸ்பிட்டலுக்கு. அவங்க பொண்ணுதான் என்ன கூட்டு போச்சு. அவங்கதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாங்க. அவங்க பத்தி நான் தப்பா சொல்ல மேடம். ஆனா என்ன பண்ண தெரியுமா, 2 பேருக்கு சண்டை மூட்டி விட்டுருவாரு அழகா. யாரு? சண்டையை மூட்டி விட்டுருவாரு. நானு. சரிம்மா, நீ என்ன சொல்றியோ பயங்கரமான ஆளு தம்பி. நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? லைஃப்ல இருந்து எஸ்கேப் பண்ண பாக்குறீங்க. எங்கடா ஓடி ஒளியறதுன்னு பாக்குறீங்க. இது கோழத்தனம் தம்பி. தைரியமா வாழுங்க. ஃபாத்திமா, சொல்லுங்க மேடம். நாங்க கூப்பிடுறோமா? மேடம் நான் கிளம்பி இருமா, ஒரு நிமிஷமா. நீ அவரோட வாழறதுக்கு தயாரா இருக்க? சப்போஸ் அவர் வாழ மாட்டேன்னு சொன்னா கேஸ் குடுக்கறதுக்கு தயாரா இருக்க? ஆமா, ரெண்டுமே இருக்கு. அவர் வாழ்றனாலும் நான் ஓகே, நான் வாழ்றேன். அப்படி இல்ல அப்படினாலும் நான் கேஸ் ஏற்கனவே கேஸ் கொடுத்தது. அது என்னாச்சு? கேஸ் கொடுத்து மூலியமா பாக்குறேன்ல. சரிம்மா நான் திரும்ப கூப்பிடுறேன். சரியா? சரிங்க மேடம். லக்ஷ்மி, இப்போ நீ உன்னோட விருப்பத்தை சொல்லிக்கோ. நீங்க 2 பேரும் முடிவு எடுத்துங்க. தம்பி, ஒரே ஒரு விஷயம், அவங்க வந்தாங்கன்னா தாராளமா கூட்டிட்டு போங்க. அவங்கள கட்டாயப்படுத்த கூடாது. அந்த வாக்கு எனக்கு கொடுக்கணும். நீங்க அந்த பொண்ணு உங்க கூட வாழறதுக்கு ரெடியா இருக்கா இல்லையா? இவங்க கூட தான் வாழ்வேன்னு சொன்னீங்களா? அவ கேஸ் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கா? நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ லக்ஷ்மியும் நீங்களும் வாழறது நீங்க எடுக்க வேண்டிய முடிவு. என்ன கேட்டீங்கன்னா, என்னோட அட்வைஸ் கேட்டீங்கன்னா, நீங்க ஃபாத்திமா கூட போய் வாழணும். ஏன்னா அவளுக்கு பிரச்சனை இருக்கு. உங்க கூட வாழறதுக்கு தயாரா இருக்கா. நீங்களே உயிர், நீங்களே உலகம்னு உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கா. உங்க குழந்தை இருக்காங்க, கஷ்டப்பட்டு வளர்த்திட்டு இருக்கா. அங்கதான் உங்க கடமை இருக்கு. அதான் நான் சொல்ல முடியும். அதை தவிர நீங்க 2 பேரும் அடல்ட்ஸ். நீங்க முடிவு பண்ணுங்க. அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தக்கூடாது, வன்முறையில் ஈடுபடக்கூடாது. ஒரு வாட்டி அவ மாட்டே சொல்லியாச்சுன்னா அவளையோ அவ குழந்தைகளையோ அவ அம்மாவையோ நீங்க தொந்தரவுப்படுத்தக்கூடாது. சரியா? சரி மேடம். இப்போ நீங்க கேட்டுங்க. லக்ஷ்மி வராளான்னா தாராளமா கூட்டிட்டு போங்க. உனக்கு அவரோட வாழ விருப்பமாமா? இல்லை மேடம். ஷுவர். நீங்க என்ன அவங்கள தொந்தரவு பண்ண மாட்டீங்களே? அவங்க பசங்களை போய் தொந்தரவு பண்ண மாட்டீங்களே? அவங்க அம்மாவை சொல்லிட்டேன்னா ஒரு பக்கம் ஒரே முறை சொல்லிட்டேன்னா முடிஞ்சது. சரி தம்பி, இதை பாருங்க, நீங்க எந்த வகையிலும் குறைஞ்சு போடல. நீங்க ஒரு ஸ்டெப் மேல தான் போறீங்க. நிஜமா சொல்றேங்க, மனசார சொல்றேன். பாருங்க தம்பி, சரி விடுங்க, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்ன பாருங்க, கையை எடுத்து கும்பிடுறேன். சரிங்க. சரியா? தொந்தரவு நீங்க வந்து தப்புங்க. நான் வந்து பாவி. என்ன வந்து நீங்க பாவி எல்லாம் கிடையாது. நீங்க பாவி கிடையாது. உங்க வாழ்க்கையில ஒரு டிராஜடி நடந்து போச்சு, அதனால பாதிக்கப்பட்டிருக்கீங்க. உங்க சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அதனால நீங்க கெட்டவன் எல்லாம் கிடையாது. நீங்க கெட்டவனே கிடையாது. நீங்க நல்ல மனுஷன். ஆனா தப்பான பழக்க வழக்கங்களுக்குள்ள போயிட்டீங்க, அவ்வளவுதான். அதை மீண்டு வாங்க தம்பி. கோழையா வாழாதீங்க, தைரியமா வாழுங்க. நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கு தெரியுமா? நீங்க நினைச்சீங்கன்னா இன்னொரு 4 பேருக்கு வேலை கொடுக்க முடியும். இல்லக்கா, எனக்கு அந்த தகுதி இல்லக்கா. சரி, நீங்க என்ன பண்றீங்க? டாக்டரை பாக்குறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் காம் டவுன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. வேணும் வேணும். சரியா? சரிம்மா, கிளம்பு. சரியா? அவங்கள தொல்லை பண்ணாதீங்க. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.